ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இந்தியாவின் சுபான்ஷுஷுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் டிராகன் விண்கலம் இன்னும் சில நொடிகளில் பூமியில் தரையிறங்குகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். And on your screen with that great live view. GPS converge, expect nominal altitude for drogue chute deploy. Copy. Nominal GPS chute deploy. We're going to hear a lot of comms back and forth throughout these last 5 minutes here as the Corps will be calling out their altitude as they're making their way down, as well as when the drogue parachutes deploy and the main parachutes deploy. And then as they get closer and closer to Earth, just keeping the crew updated with how close they are before splashdown so that they can expect that splashdown. Exactly right. Exactly right. And those are the things that crew that you're seeing there on the left side of your screen are following along with their onboard telemetry. And for you at home as well, you can see on your screens as well, things like vehicle speed, vehicle altitude. All those are really important metrics that we're trying to understand as a part of the visual. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற இந்தியாவின் சுபான்ஷுஷுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் டிராகன் விண்கலம் இன்னும் சில நொடிகளில் பூமியில் தரையிறங்குகிறது. அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பிருந்திருக்கிறார். கவியரசன், முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. இன்னும் சில நிமிடங்கள்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக அந்த நொடி மாறப்போகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியரான சுபான்ஷுஷுக்லா இன்னும் சில நிமிடங்கள்ல பூமியை தொட இருக்கிறாரு. அவரோட மேலும் 3 வீரர்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய மிஷன் கமாண்டர் பெக்கி விக்சன், ஹங்கேரி நாட்டை சேர்ந்த திபோர் கபு, போலந்து நாட்டை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி, இவங்க 4 பேரும் தற்போது டிராகன் விண்கலம் மூலமாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நீண்ட நெடிய பயணம். ஜூன் 26ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவுல அமெரிக்காவின் புளோரிடாவில் இருக்கக்கூடிய கென்னடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து இவங்க 4 பேரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான டிராகன் விண்கலத்தோட உதவியோட மேல போறாங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி. இந்த திட்டத்துக்கு ஆக்சியம் 4 அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. 28 மணி நேர பயணத்துக்கு பிறகு 4 பேரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைகிறாங்க. அங்க பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்க. குறிப்பா நம்முடைய குரூப் கேப்டன் சுபான்ஷுஷுக்லா ஒரு 7 ஆய்வுகளை, இஸ்ரோ கொடுத்த 7 ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாரு. அது போக மேலும் சில ஆய்வுகள்லையும் அவர் பங்கெடுத்திருக்கிறாரு. மொத்தமாக 4 பேரும் சேர்ந்து 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை செஞ்சிருக்கிறாங்க. இந்த விண்வெளி நிலையத்துல ஆய்வு நடத்துறதோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பூமியில பண்ண முடியாத சில விஷயங்களை, சில ஆய்வுகளை சர்வதேச விண்வெளி நிலையத்துல செய்ய முடியும். அதனாலதான் அங்க போய் பண்றாங்க. அந்த தங்களுடைய 14 நாட்கள் பயணத்தை முடிச்சுட்டு மறுபடியும் நேற்று சர்வதேச விண்வெளி நிலையத்துல இருந்து பூமியை நோக்கி அவங்க புறப்பட்டாங்க. எப்படி போறதுக்கு 28 மணி நேரம் ஆச்சோ அது போல திரும்ப வருவதற்கும் 22 இருந்து 2.5 மணி நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது அந்த பயணத்தை முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல கடல்ல அவங்க இறங்க போற காட்சிகளை நம்மால பார்க்க முடியும். அதற்காகத்தான் அனைவரும் காத்துக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். இந்த பூமிக்கு திரும்புற ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சாதாரணமாலாம் அதை இது பண்ண முடியாது. விண்வெளியிலிருந்து பூமிக்கு வரும் பயணம் எளிதானது அல்ல. வீரர்களை சுமந்துகிட்டு வரக்கூடிய அந்த டிராகன் விண்கலம் வளிமண்டலத்துக்குள்ள அதிவேகமா நுழையும். அந்த மாதிரி நுழையும் போது சுமார் 1900 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பத்தை அந்த விண்கலம் தாங்க வேண்டி இருக்கும். விண்கலம்னா அதற்கு உள்ள இருப்பவர்களையும் சேர்த்துதான். அந்த நேரத்துல கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு சில நிமிடங்களுக்கு துண்டிக்கப்படும். தற்போது அதையெல்லாம் தாண்டி தான் டிராகன் விண்கலம் கொண்டிருக்கிறது. பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள டிராகன் விண்கலம் நுழைந்து விட்டதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறாங்க.
பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள வந்த பிறகு டிராகன் விண்கலத்தோட வேகம் படிப்படியாக குறையும். அப்படி குறையும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிராவிட்டி இருக்குல்ல, புவியீர்ப்பு விசையை காட்டிலும் 4 மடங்கு அதிகமான ஈர்ப்பு விசைய அந்த நேரத்துல டிராகன் விண்கலத்துக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் தாங்க வேண்டி இருக்கும். அப்படி தாங்கினாதான் வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்த பிறகு பாராசூட்டுகள் விரியும். அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். பாராசூட்டுகள் விரிஞ்சு நேரம் அந்த டிராகன் விண்கலம் கீழே வரக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்க்கிறோம். நேரடியாக அது அப்படியே கடல்ல சேரும். கடல்ல சேர்ந்த உடனே அங்க மீட்பு படையினர் தயாரா இருப்பாங்க அந்த வீரர்களை மீட்டுட்டு வருவதற்காக. இந்த 4 பேரையும் ஒவ்வொருவராக வெளியில கொண்டு நேரா அந்த கப்பல்ல ஏற்றுவாங்க, மீட்பு கப்பல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விண்வெளியில இருந்துட்டு வர்றதுனால அவங்களால உடனே நடக்க முடியாது. அதனால அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு தான் போவாங்க. போய் அப்சர்வேஷன் சென்டர்னு ஒண்ணு இருக்கு, அங்க கொண்டு போய் அவங்கள வச்சு இந்த 14 நாட்கள் பயணத்தின் போது என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்க உடல் சந்தித்திருக்கிறது, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவங்க பல்வேறு டெஸ்டுகள் மூலமாக பார்ப்பாங்க. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்த பிறகுதான் அவங்க தங்களுடைய வீட்டுக்கு வர முடியும், சொந்தக்காரர்களை எல்லாம் பார்க்க முடியும். அதற்கு முன்பு வரைக்கும் அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும். ஏன்னா விண்வெளி என்பது முற்றிலும் வேறானது. நாம் பூமியில் வாழ்வதற்கும் விண்வெளியில வசிப்பதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதனால அந்த ப்ராசஸ் தான் முடிஞ்ச பிறகுதான் அவங்கள வீட்டுக்கு அனுப்புவாங்க. சுபான்ஷு சுக்லாவை பொறுத்த வரைக்கும் அவர் விண்வெளி மையத்துல பிரதமர் மோடி அவர்களோட பேசினாரு. அதையெல்லாம் நம்ம முன்பு பார்த்தோம். அந்த நேரத்துல மிகவும் மகிழ்ச்சியாக இருவருமே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டதையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தற்போது கிட்டத்தட்ட பூமியை நெருங்கி விட்டார் சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிளாஷ் டவுன் மூலமாக டிராகன் விண்கலம், அந்த மெத்தடிக் பேர் ஸ்பிளாஷ் டவுன் சொல்லுவாங்க, அது மூலமாக தற்போது புளோரிடா கடல்ல கிட்டத்தட்ட இறங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த காட்சிகள்ல பார்க்கிறோம். உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மீட்பு படையினர் அவங்கள மீட்பாங்க. இந்த காட்சியில நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு பயணம், ஆபத்தான பயணமும் கூட. ஏன்னா இது மாதிரியான சில நிகழ்வுகள்ல வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. தற்போது நம்ம திரையில ஒரு பகுதியில பார்க்கிறோம். சுபான்ஷு சுக்லாவினுடைய தாயார் அவர் பத்திரமாக தரையிறங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவங்க அந்த கைகளை தட்டக்கூடிய காட்சிகளை, கண்ணீரோட அவங்க நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வெற்றிகரமாக டிராகன் விண்கலம் தரை இறங்கி இருக்கிறது. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் பசிபிக் பெருங்கடல்ல பத்திரமாக தரையிறங்கி இருக்கிறாங்க. அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது சுபான்ஷு சுக்லாவின் பெற்றோர் உட்பட அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கைத்தட்டி அவர்கள் ஆரவாரம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். வெற்றிகரமாக டிராகன் விண்கலம் பூமியை தொட்டு இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். நான் முன்பே குறிப்பிட்டபடி வரலாற்று சிறப்புமிக்க தருணம் அது. இதுதான் அது பார்த்துட்டு இருக்கிறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற சுபான்ஷு சுக்லா பத்திரமாக தரையிறங்கி இருக்கிறாரு. டிராகன் விண்கலம் பசிபிக் பெருங்கடல்ல பத்திரமாக தரையிறங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். சுபான்ஷு சுக்லாவுடைய தாய் தந்தை மட்டுமல்ல, அங்க கூடியிருக்கக்கூடிய அனைவருமே கைகளை தட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அபிராம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன். Students, just settle down. Just sit down. You've seen something historic right now. And if you just keep looking at the screen, automatically releases the main parachute you will see wing how from pulling the they will be spacecraft. brought out Dragon of then the sea, automatically out of saves the any craft. pyrotechnics still Please present settle on down, the children. vehicle and may automatically perform additional Please minor settle system down. reconfigurations. The astronauts remain seated and in their suits at this point, but the onboard air conditioning Just sit keeps down. temperatures in check inside the spacecraft, and the communication systems on board remain powered so the crew can continue to communicate.
सुभांशु के परिवार वाले मौजूद है, फिलहाल अभी बोलने को तैयार नहीं है, क्योंकि जो एक अरे मनीष भैया आराम से सर सुभांशु शुक्ला जी धरती पर वापस आ गए हैं, कैसे देखते हैं? सबको धन्यवाद है. Chronology of it that would follow. All of them would be in the quarantine for over next 1 week, maybe up to 23rd. And from 24th onwards, they would be having team discussions with the experts from the ISRO. Then for the next 3-4 days that will continue, after which they would be spending time having separate discussions with the representatives of Axiom, representatives of SpaceX and representatives of NASA separately. That's called debriefing. And after that is accomplished, which would go on for about maybe nearly 2 weeks, till about 12th or 13th of April, then they'll start preparations for returning home in case of Subhanshu to return back to India. So that could be around 14th or 15th. The preparations will begin. And as of now, we speculate that he should be with us over here on the 17th of August. 17th. जैसा मैंने कहा कि विश्व के लिए ये गर्व का पल तो है ही है, भारत के लिए एक अद्भुत आनंद का पल है कि भारत मां का एक सुपुत्र आज कामयाबी से लौटा है, एक ऐसे प्रयोग से, एक ऐसी यात्रा से जिसमें बहुत सारे ऐसे एक्सपेरिमेंट्स किए गए जो पहले कभी ना किए गए थे, लेकिन जिनका समस्त मानव जाति के लिए महत्व रहेगा. और जैसे मोदी जी हमें हमेशा सिखाते हैं वसुदेव कुटुंबकम, और साथ ही साथ हमें याद करवाते हैं कि भारत को विश्व बंधु बन करके अपनी भूमिका निभानी है. आज वास्तव में विश्व बंधु के रूप में पहले बाहर आ जाना खड़े हटा दिया ठीक है आराम से ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற வீரர்கள் பூமிக்கு வந்தடைந்தனர். இதை கொண்டாடும் விதமாக லக்னோவில் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களின் பெற்றோர்கள் கேக் வெட்டி அதை கொண்டாடி வருகின்றனர். இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுபான்ஷு சுக்லா பத்திரமாக பூமிக்கு திரும்பியதால் அவரது பெற்றோர் ஆனந்த கண்ணீரில் மகிழ்ச்சியில் திளைத்து வருகின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். पूरा मिशन रहा और जो नासा के तमाम वैज्ञानिक हैं वो भी इससे जुड़े हुए थे और इसरो मैम बेटा वापस आ गया. You deserve the biggest speech actually.
ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற வீரர்கள் பூமிக்கு வந்தடைந்திருக்கின்றனர். இது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் அவர்கள் பெற்றோர் மகிழ்ச்சியில் திளைத்து வருகின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைந்திருக்கிறார். கவியரசன், விவரங்கள். வணக்கம் அபிராமி. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். நான் முன்பே குறிப்பிட்டபடி அதைத்தான் சுபான்ஷு சுக்லாவின் பெற்றோர் கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டுக்குமே பெருமையான மகிழ்ச்சியான தருணம் என்று சொல்லலாம். அது மிகையல்ல. 22 மணி நேர பயணத்துக்கு பிறகு பத்திரமாக பூமியை சேர்ந்திருக்கிறார் சுபான்ஷு சுக்லா, இந்தியாவுடைய குரூப் கேப்டன். அந்த காட்சியை, அதாவது டிராகன் விண்கலம் கடல்ல இறங்கின காட்சியை பார்த்த சுபான்ஷு சுக்லாவின் தாயார் ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்தி தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டாங்க. அதன் பிறகுதான் அங்க கேக் வெட்டப்பட்டது. இந்த காட்சியை சுபான்ஷு சுக்லாவுடைய பெற்றோர் மட்டும் பார்வையிடல, ஏராளமான பள்ளி மாணவர்களும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் கையில தேசிய கொடியை வச்சு அதை அசைச்சு சுபான்ஷு சுக்லாவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னே நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா சுபான்ஷு சுக்லாவுடைய பயணம் என்பது தனிப்பட்ட ஒரு நபருடையது என நாம் கருத முடியாது. இவர் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உந்துதலாக, உந்து சக்தியாக, ரோல் மாடலாக மாறியிருக்கிறார். எனவே இன்றைக்கு மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சுபான்ஷு சுக்லாவை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு தாங்களும் விண்வெளி வீரர் ஆக வேண்டும் என்கிற இலக்கை நிர்ணயித்து அதற்காக பயணிக்கலாம். எனவே சுபான்ஷு சுக்லா தனி ஒருவர் என்று நாம் கருத வேண்டாம். அவரை முன்மாதிரியாக கொண்டு மேலும் பலர் வருங்காலத்துல விண்வெளி வீரர்களாக மாறி விண்வெளிக்கு சென்று பல்வேறு சாதனைகளை செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். தற்போது அந்த டிராகன் விண்கலம் கடல்ல மிதக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதை நோக்கி அந்த மீட்பு படகு போயிட்டு இருக்கு. மீட்பு படகு அந்த விண்கலத்துக்கு பக்கத்துல போன பிறகு டிராகன் விண்கலம் திறக்கப்பட்டு ஒவ்வொருவராக வெளியில கூப்பிடப்படுவாங்க, எடுத்துட்டு வரப்படுவாங்க. அதன் பிறகு அங்க கப்பல் இருக்கு, மீட்பு கப்பல். அந்த கப்பலுக்கு அவங்கள அழைச்சிட்டு வருவாங்க. தற்போது அங்கே இரவு நேரமாக இருப்பதால் நம்ம அதோட பார்த்துட்டு இருக்கோம். விளக்கின் ஒளியோடு கூடிய படகு டிராகன் விண்கலத்தை நெருங்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அங்க போய் அந்த டிராகன் விண்கலத்தை அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மீட்பு கப்பலுக்கு அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. டிராகன் விண்கலம் கப்பல்ல போன பிறகுதான், கப்பல்ல ஏற்றின பிறகுதான் அதனுடைய கதவுகள் திறக்கப்படும். அது வரைக்கும் கதவை திறக்க மாட்டாங்க. காட்சிகளை நம்ம பார்க்கலாம். ஒரு இணைப்பு இது மாதிரி போட்டு அந்த டிராகன் விண்கலத்தை மீட்பு படகு இழுக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். நேரடியாக அவங்க போய் அந்த கப்பல்ல ஏற்றின பிறகுதான் டிராகன் விண்கலத்தை ஓபன் பண்ணி ஒவ்வொருத்தரையா வெளியில கொண்டுட்டு வருவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களால உடனடியாக நடக்க முடியாது விண்வெளி வீரர்களால. ஏன்னா ஏற்கனவே ஸ்பேஸ்ல இருக்கும்போது அங்க கிராவிட்டியே கிடையாது, அதனால நடக்கவே முடியாது. அங்கு 14 நாட்கள் இருந்துட்டு வந்திருக்கிறதுனால உடனடியாக அவங்களால நடக்க முடியாது. உடனே அந்த அப்சர்வேஷன் சென்டருக்கு அவங்கள அழைச்சிட்டு போயிடுவாங்க. அங்கே அவங்களுக்கு பல்வேறு சோதனைகள் நடக்கும். அதன் பிறகுதான் அவங்க சகஜ நிலைக்கு திரும்ப முடியும். இதுல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனாங்க. அவங்களுடைய பயணமும் குறுகிய கால பயணமாகத்தான் இருந்துச்சு. ஆனா விண்கலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கிட்டத்தட்ட 9 மாதங்கள் சுனிதா வில்லியம்ஸ் அங்கேயே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக சுபான்ஷு சுக்லாவுக்கு அப்படி எதுவும் நடக்கல. அவர் திட்டமிட்டபடி போயிட்டு வந்திருக்கிறாரு. விண்வெளி மையத்துல 14 நாட்கள் அவர் தங்கியிருந்தாரு. அது போக 2 நாள், வர 2 நாள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 18 நாட்கள் அவருடைய விண்வெளி பயணம் என்பது அமைந்திருக்கிறது. இது மனிதனை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்கு மிகப்பெரிய உந்துதலாக, ஒரு சப்போர்ட்டாக சுபான்ஷு சுக்லாவுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. ஏன்னா இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும், ஆக்சியம் 4 பொறுத்த வரைக்கும் நாசாவோட இஸ்ரோவும் பங்கெடுத்திருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கே போயிருக்கிறாரு. நிச்சயமாக அவருக்கு அங்கே பல்வேறு அனுபவங்கள் கிடைத்திருக்கும். அதே போல பல்வேறு தகவல்களையும் அவர் தெரிந்து கொண்டிருப்பாரு. அவற்றையெல்லாம் அவர் இஸ்ரோ விஞ்ஞானிகளோட பகிர்ந்து கொள்ளும் போது அதன் அடிப்படையில, அதாவது பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். எப்பவுமே எல்லா ரிசர்ச்லயுமே நடைமுறை சிக்கல் என்பது இருக்கும். அந்த நடைமுறை சிக்கல்களை கலைந்தால்தான் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு ஆய்வுமே வெற்றி பெறும். அந்த அடிப்படையில
சுபாஷ் சுக்லா 14 நாட்கள் அங்கே இருந்து வந்திருக்கிறதுனால அங்கு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அங்கே தான் சந்தித்த நடைமுறை சிக்கல்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் இஸ்ரோ விஞ்ஞானிகள்கிட்ட தெரிவிப்பாரு. அந்த அடிப்படையில நம்மளுடைய ககன்யான் திட்டத்துல அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும். அதே போல நமக்கென்று ஒரு விண்வெளி மையத்தை அமைப்பதற்கு இஸ்ரோ திட்டமிட்டு வருகிறது. அதற்கும் இந்த சுபாஷ் சுக்லாவுடைய பயணம் என்பது மிக மிக முக்கியமான தகவல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தற்போது அந்த மீட்பு படகு நெருங்கி விட்டது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழே டிராகன் விண்கலம் மூலமாக பூமிக்கு திரும்பி இருக்கக்கூடிய அந்த டிராகன் விண்கலத்தை அந்த க்ரூ இருக்கக்கூடிய பெட்டி மாதிரி இருக்கு பாருங்க, அதை இழுத்துட்டு போறாங்க. அந்த மீட்பு படகு கப்பலை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய காட்சியில நம்ம நேரலையில பார்த்துட்டு இருக்கிறோம். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி கவியரசன். You now see on the screen SpaceX support personnel beginning the rigging procedures to ensure that the Dragon spacecraft is rigged. SpaceX, be advised, we're going to step into transitioning the forward link. Comm will be unavailable for approximately 5 minutes. Rigging continues nominally. Dragon copies. 5 minutes. LOS. Again, the Corps just keeping the crew updated with the operations that they're performing. They won't have comms for about 5 minutes, but rigging is continuing, as we can see there, with the recovery crew member standing on top of the spacecraft. Yeah, working very important procedures for the next phase of the AX-4 mission. And for those of you who've been following along since June 25th, when the Falcon 9 lifted off from Kennedy 39A, this was a pristine new Dragon. That crew had the privilege and the pleasure of naming Grace. And now it's gone through its first mission and landed back safely in the Pacific Ocean. You can see exactly what the spacecraft goes through on its return home, but very much a sign of a successful mission. Yeah, I love the tradition that the first crew that flies in the spacecraft get to name the spacecraft. And Peggy Whitson had some great words on why they named the spacecraft Grace, which I think is amazing. And we've got a great fleet of Dragon spacecraft. And speaking of Commander Peggy Whitson, she's actually our third frequent flyer. Yeah. Our first frequent flyer was Michael Lopez Alegria from Axiom Space. Yep. Second being Jared Isaacman when he flew on the Polaris Dawn mission. And now Peggy Whitson flying for a second time on a Dragon spacecraft. At SpaceX, we're trying to make these vehicles reusable, just like aircraft when you fly and fly over again multiple times a day. And we're getting closer and closer to that with the same crew members flying again, which is awesome. And it's important to note, right, that kind of mission-to-mission lineage, right, allows crew members like Peggy Whitson, like Michael Lopez Alegria, to better help inform the next crews that are coming with them, right? The more familiarity that you get with the vehicle, the better equipped you are on your mission. And as a personal Peggy super fan, I could not imagine a more fitting astronaut to be able to give a name to a new vehicle. I love the messaging behind why they chose to name it Grace. And to your point, Jesse, about the frequent flyers, I loved that during launch we could see I don't know if it's a new tradition potentially, but we got to see some boarding passes that SpaceX provided to the AX-4 crew. And because of her frequent flyer status, Peggy Whitson got a gold boarding pass. And I absolutely adore that she was able to have that distinction. Yes, just add it to her resume. Yeah, you can add it to the resume. SpaceX frequent flyer. டிராகன் விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர்கள்
தரையிறங்கும் காட்சிகளை தற்போது நாம் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் பூமியில் தரையிறங்கியது டிராகன் விண்கலம். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற வீரர்கள் பூமிக்கு வந்தடைந்துள்ளனர். 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு கலிபோர்னியா அருகே பசிபிக் பெருங்கடலில் டிராகன் விண்கலம் தரையிறங்கியிருக்கிறது. சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் பூமியில் தரையிறங்கியிருக்கிறது டிராகன் விண்கலம். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற வீரர்கள் பூமிக்கு வந்தடைந்துள்ளனர். டிராகன் விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர்களை மீட்கும் பணியில் இறுதி கட்டம் எட்டியிருக்கிறது. பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லாவை மக்களுடன் சேர்ந்து வரவேற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் பூமியில் தரையிறங்கியிருக்கிறது டிராகன் விண்கலம். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற வீரர்கள் பூமிக்கு வந்தடைந்துள்ளனர். 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு கலிபோர்னியா அருகே பசிபிக் பெருங்கடலில் டிராகன் விண்கலம் தரையிறங்கியிருக்கிறது. சுபான்ஷு சுக்லா பத்திரமாக வீடு திரும்பியதை அவரது உறவினர்கள் கொண்டாடி வருகின்றனர். டிராகன் விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர்களை மீட்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லாவை மக்களுடன் சேர்ந்து வரவேற்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற வீரர்கள் பூமியை வந்தடைந்துள்ளனர். அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Spacecraft is nestled into the nest. It'll translate to a deck that meets the height of where the hatch on the Dragon spacecraft is. That'll enable the crew to egress or exit the spacecraft easily onto a platform in the recovery vessel. And talking about the crew, Jesse, we've mentioned this idea of this kind of understanding the aspects of spaceflight, as mentioned earlier, being able to do STEM engagement on the mission, but also being able to spend time and honestly, your crew commander being somebody like Peggy Whitson, for Shooks and Suave and Tibor to be able to take that knowledge back to their respective space agencies and to their countries is a huge step forward for what you just mentioned earlier about making sure that that human spaceflight as a team sport continues for everybody to understand what's going on, because now Shooks and Suave and Tibor have a very important distinction, and they now have a very unique perspective on what it takes for a human spaceflight mission to occur. as first time astronauts, they're going to take back all that knowledge from their time on the International Space Station and be able to make huge impacts with their space agencies in their countries. Yeah, I'm sure they learned a lot from Peggy Whitson, but also the other crew members that are currently on board the International Space Station. They got to interact with so many different people with diverse skills. Exactly. And 18 days is quite a long time in space. So it's a good amount of time. I believe this is the longest duration for an Axiom space mission so far. That's right. We heard a lot of those kind of sentiments shared between the AX-4 crew and the Expedition 73 crew currently on the International Space Station during their farewell ceremony, during their undocking last night. It really kind of underscored the aspect of once you're up there, once that hatch is open, it's all one team. It is. Like we keep saying it's a team sport, but once they were in there integrating with the Expedition 73 crew, that AX-4 crew was learning so much more. And it was highlighted in everything that they were able to execute, right? We mentioned earlier over 60 research projects, over 20 STEM engagements, outreach events. Over 18 days, that's an incredible amount of time packed into their timeline, just coupled with
sleeping, sleeping and being there, and but also like the aspects that they're not timeline, but engaging with the crew, sharing cultural touch points, understanding each other, getting to learn each other. And they did have the benefit of getting to meet this Expedition 73 crew before their flight. So by the time they were opening that hatch, they kind of knew each other. And I think it's an incredible aspect of this mission for sure. That's so awesome. Yeah. I wonder what their comms were. I'll meet you in space. Exactly right. I wish I had the ability to say that. That'd be so cool. பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லாவை மக்களுடன் சேர்ந்து வரவேற்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். Looks like we're getting closer. They are pulling the spacecraft towards the recovery. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற வீரர்கள் பூமியை வந்தடைந்துள்ளனர். பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லாவை மக்களுடன் சேர்ந்து வரவேற்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் பூமியில் தரையிறங்கியது டிராகன் விண்கலம். அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருபத்தி மணி நேர பயணத்துக்கு பிறகு கலிபோர்னியா அருகே பசிபிக் பெருங்கடலில் டிராகன் விண்கலம் தரையிறங்கியிருக்கிறது. சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் பூமியில் தரையிறங்கியிருக்கிறது டிராகன் விண்கலம். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற வீரர்கள் தற்போது பூமியை வந்தடைந்துள்ளனர். 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு கலிபோர்னியா அருகே பசிபிக் பெருங்கடலில் டிராகன் விண்கலம் தரையிறங்கியிருக்கிறது. பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லாவை மக்களுடன் சேர்ந்து வரவேற்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். Looks like lift is about to begin. Those of you just tuning in, the AX-4 crew splashed down off the coast of Southern California a little under 30 minutes ago. And we are now in the Dragon SpaceX. Rigging is complete. Stand by for capsule lift. Dragon copies. Dragon SpaceX. Capsule lift in progress. Brace. good verbal confirmations there and visual confirmations that we're getting a successful lift. Dragon copies. Again, those comms, crew can't see what's happening outside of the spacecraft, so letting the crew know what's happening so they understand, you know, the vehicle moving, what those different feelings are with the spacecraft moving around. Trying to give crew some level of situational awareness of where they are and where they're going next. So Dragon will remain in the nest during the crew extraction and for the journey back into port. The spacecraft is currently was just lifted, as you saw, and set on the nest. And from here, it'll be centered and oriented. And then from there, Dragon will be translated into the hangar underneath the helipad aboard the ship so that we can then open the hatch. And once open, a SpaceX medical doctor will be இன்னும் சில நிமிடங்களில் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட வீரர்கள் டிராகன் விண்கலத்திலிருந்து வெளியே வர உள்ளனர். அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருந்திருக்கிறார். கவியரசன், விவரங்கள். வணக்கம் மதுராமி. இந்த டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக கடலிலிருந்து அந்த மீட்பு கப்பலில் ஏற்றப்படக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்கிறோம். கயிறு கட்டி அப்படியே தண்ணீர்ந்து, அதாவது அதை முதல்ல அந்த கப்பலை நோக்கி இழுத்துட்டு வர்றாங்க. ஒரு ரப்பர் படகு மூலமா பக்கத்துல போய் அந்த டிராகன் விண்கலம் வந்து கப்பலை நோக்கி இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்து தற்போது அதை வந்து கயிறு மூலமாக அப்படியே பாதுகாப்பாக தூக்கி அந்த கப்பல்ல வைக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். கடும் வெப்பத்தை கடந்து வந்ததுனால அந்த விண்கலத்தோட நிறம் மாறி இருப்பதாக ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. ஏன்னா
கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது கடுமையான வெப்பத்தை வந்து தாங்க வேண்டியிருக்கும். அதன் காரணமாக அந்த விண்கலத்தினுடைய நிறம் வந்து மாறி இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த கப்பல்ல வந்து ஏற்றிட்டாங்க அந்த விண்கலத்தை. இன்னும் சிறிது நேரத்துல சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் வந்து அதுல இருந்து வெளியில வருவாங்க. இது எல்லாமே வந்து பொறுமையா நடக்க வேண்டிய ப்ராசஸ். அவசரப்பட மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் முக்கியமான ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் வந்து அந்த வேலைகளை வந்து செய்ய முடியும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையும் செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து 4 பேருடைய உயிர் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாகத்தான் எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி தான் வீரர்கள் வந்து வெளியில கொண்டுட்டு வருவாங்க. அதன் பிறகு அவங்க வந்து கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள். அவங்களுக்கு வந்து மருத்துவ செக்கப்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா விண்வெளியில வாழ்ந்துட்டு பூமிக்கு திரும்புவது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இவங்க வந்து குறுகிய நாட்களே வந்துட்டதுனால பெரிய லெவல்ல பிரச்சனை இருக்காது. சுனிதா போன்றவர்கள் வந்து 9 மாதங்கள் கழித்து வந்ததுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. திட்டமிட்டபடி 14 நாள் அங்க இருந்தாங்க. மொத்தமாக இந்த பயணம் வந்து 18 நாட்கள். அதை முடிச்சு திருப்பி இருக்கிறாங்க. இப்ப நீங்க பார்க்கலாம், ஏற்றி வச்ச பிறகு அந்த டிராகன் விண்கலத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வயர்கள் எல்லாம் வந்து கலட்டுறாங்க. ஏன்னா அவங்க தூக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால இனிமேல் அது தேவையில்லை அப்படின்னு வந்து கலட்டுறாங்க. அதை வந்து கரைக்கு கொண்டு போவதற்கான பணிகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அமெரிக்க கடற்படை வீரர்கள். அங்க வந்து இப்ப வந்து அதிகாலை நேரம், அதாவது இரவும் அதிகாலையும் சேர்ந்த நேரமாக இருப்பதால வந்து ஒரே இருள் சூழ்ந்து காணப்படுகிறது அந்த இடமே. விளக்குகளோட வெளிச்சத்தின் உதவியோடு தான் இந்த பணிகளை எல்லாம் வந்து செஞ்சுட்டு வர்றாங்க. ஆக்சியம் 4 திருச்சியில சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் பத்திரமாக பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க. அவர் வந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி இருப்பதை இந்திய மக்களோட அனைவரோடு சேர்ந்து நானும் வந்து உங்களை வரவேற்கிறேன் சுபான்ஷு சுக்லா அப்படின்னு ட்விட்டர்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்களின் கனவை வந்து நீங்க வந்து நினைவாக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் அவர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே வந்து விண்வெளி மையத்தில இருந்தே பிரதமர் கூட சுபான்ஷு சுக்லா பேசியிருந்தாரு. தற்போது தன்னுடைய ஒரு வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ட்வீட் மூலமாக பிரதமர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல அவங்களுடைய அம்மா அப்பா வந்து மிகவும் மகிழ்ச்சியாக சுபான்ஷு சுக்லாவுடைய தாயும் தந்தையும் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக 140 கோடி இந்திய மக்களுமே வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை மிக்க தருணம், மகிழ்ச்சியை தரக்கூடிய நேரம். நம்மள ஒருத்தர் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போய் 14 நாட்கள் ஆய்வு செய்த பிறகு பத்திரமாக பூமிக்கு திரும்பி இருக்கிறார் என்பது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் வந்து அங்க சுபான்ஷு சுக்லாவுடைய பெற்றோர் வந்து கேக் வெட்டி கொண்டாடும் போது மேலும் பலரும் அங்க அவங்களோட கொண்டாட்டத்துல வந்து ஈடுபட்டதை நம்மளால பார்க்க முடிந்தது. இப்ப கப்பல்ல ஏற்றிட்டாங்க. அந்த கப்பல் வந்து கரைக்கு போக போகுது. இங்கே வச்சு அவங்கள வெளியில கொண்டு வர போறாங்களா அல்லது வந்து கரைக்கு கொண்டு போன பிறகு வெளியில கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்தப்ப பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து விண்கலத்தை கப்பல்ல ஏற்றிய உடனேயே அவங்கள வந்து வெளியில கொண்டு வந்துட்டாங்க. வெளியில கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சர்ல வந்து அவங்கள உட்கார வச்சு, ஏன்னா நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து அந்த அப்சர்வேஷன் சென்டருக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஆனா இந்த விஷயத்துல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது இரவு நேரமாக இருப்பதால ஒருவேளை கரைக்கு போன பிறகு கூட அவங்கள வந்து வெளியில கொண்டு வருவதற்கான பணிகளை மேற்கொள்ளலாம். அல்லது சுனிதாவுக்கு மேற்கொண்ட மாதிரியே இங்க இருந்தே கூட வந்து அவங்கள வந்து வெளியில கொண்டு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்துட்டு போகலாம். ஆனா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ககன்யான் இந்தியாவுடைய திட்டம், மனிதனை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டத்துக்கு சுபான்ஷு சுக்லாவுடைய இந்த பயணம் மிகவும் உதவிகரமாக உந்து சக்தியாக இருக்கும். அதுல வந்து ஒரு மைல்கல் இது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை பத்தி நாமளும் முன்பே வந்து சொல்லியிருந்தோம். நிச்சயமாக ககன்யானுக்கு இது ஒரு முக்கியமான வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறத பிரதமர் அவர்களும் தற்போது அதை உறுதி செய்திருக்கிறார். ககன்யான் திட்டத்தில் இது ஒரு மைல்கல் என்று அவர் பேசியிருக்கிறார்.
அவர் மட்டுமல்ல, பல்வேறு அமைச்சர்கள், அதிகாரிகள், அதே போல தலைவர்கள், பொதுமக்கள்னு இப்படி பலரும் சுபான்ஷு சுக்லாவுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வர்றாங்க. அடுத்த கட்டமாக இதுல முக்கியமானது, சுபான்ஷு சுக்லா அங்க பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாரு. அந்த ஆய்வு முடிவுகள் வெளியில வரும். அவர் மட்டுமல்ல, மொத்தமாக 4 வீரர்களுமே பல்வேறு ஆய்வுகளை செய்திருக்கிறாங்க. அந்த ஆய்வுகளோட முடிவுகள் வெளியில வரும்போது இன்னும் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரலாம். ஏன்னா அடிப்படையில பூமிக்கும் விண்வெளி நிலையத்துக்கும் இடையில மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. அதனால இங்க ஆய்வு நடத்துறதும் அங்க ஆய்வு நடத்துறதும் ஒண்ணு கிடையாது. எனவே அந்த ஆய்வு முடிவுகள் வெளியில வரும்போது நமக்கு மேலும் சில ஆச்சரியங்கள் அதுல கிடைக்கலாம். அல்லது பூமிக்கும் விண்வெளிக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒற்றுமைகள் இருந்தால் அந்த ஒற்றுமை கூட தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எப்படி பார்த்தாலும் இந்த சுபான்ஷு சுக்லாவினுடைய விண்வெளி நிலைய பயணம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் நாட்டினுடைய பிரதமர் தொடங்கி அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அனைவருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல வீரர்களை மீட்கக்கூடிய பணி இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பசிபிக் பெருங்கடல்ல அந்த டிராகன் விண்கலம் தரையிறங்கியது. அதை இப்ப மீட்டு கப்பல்ல ஏற்றிட்டாங்க. எனவே இன்னும் சற்று நேரத்துல சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் பூமிக்கு, அதாவது அந்த பூமியில கால் வைக்க போறாங்க. அந்த விண்கலத்திலிருந்து வெளியில நிச்சயமாக அவர்கள் அந்த தருணத்தில் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க போறோம். அபிராம். தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கலாம் கவியரசன். சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் பூமியில் தரையிறங்கியிருக்கிறது டிராகன் விண்கலம். அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் தற்போது பூமியை வந்தடைந்திருக்கின்றனர். 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு கலிபோர்னியா அருகே பசிபிக் பெருங்கடலில் டிராகன் விண்கலம் தரையிறங்கியிருக்கிறது. சுபான்ஷு சுக்லா பத்திரமாக பூமிக்கு திரும்பியதை அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கொண்டாடி வந்தனர். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மக்களோடு சேர்ந்து தானும் வரவேற்பதாகவும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார். So at this point, we can see SpaceX personnel positioning themselves to support in this, as well as the spacecraft making final approaches to that upper landing pad for crew to egress the vehicle. That freshwater wash down of the hatch area. We're seeing some final wipe downs as well. For those with a keen eye as well, you can see on the side of Grace, as it was making its approach towards the upper landing, the Axiom logo proudly displayed on the spacecraft. We had some great shots during the docking footage of SpaceX, Axiom, making a beautiful image of the vehicle docked to the International Space Station. It's a little worn, but toasty. A little toasty. All part of nominal ops, though. 3,500 degrees Fahrenheit will do that. Dragon, SpaceX, stand by for side hatch opening and egress of some smiling faces. Here we go. All right, we're looking forward to it. They are just about to open that side hatch, and again, first person that'll greet the crew will be the medical officer.
The hatch is open, and ground crews are making first contact with the Axiom 4 crew. And you see that square-looking tool. That's just a protector for the hatch seal for while the crew egresses. This is a reusable vehicle, so we are protecting both the crew as well as the spacecraft, making sure there's no damage that happens and that the crew doesn't bump their head on anything on the spacecraft. Looks like we're getting, the crew's getting some first photos. Yeah. It's a good sign that they had good initial comms with medical personnel. So this time we are now just, if you're just joining us, we're waiting for the AX4 crew to egress or exit the Dragon spacecraft, also known as Grace, as part of the conclusion of their more than 20-day mission to the International Space Station. See the crew is handing some of their cargo. That looks like their tablets that they use throughout their mission. Making it a little easier for crew to make their way out of the spacecraft as well. Like they just removed the footrests. Gives the crew some space to get out of their seats while they are exiting the vehicle. Now getting some great internal views of the AX4 crew in their Yes. spacecraft. I already saw some big smiles as people, we've all been saying.
As we wait for the AX-4 crew to egress the vehicle, you can see ground crew is still putting in aspects of I'm not going to call it rigging, but hardware to help the crew get out of the spacecraft more easily. Reminder that they've been in microgravity for a little over 20 days, and occasionally your first few steps back on Earth can be slightly challenging. It's a little different in microgravity than dealing with the gravity here on Earth. Just now joining us, we are waiting for the AX-4 crew to exit the Dragon spacecraft Grace. Peggy, Shooks, Suave, and Tibor are at the end of their Axiom Mission 4. After 20 days in space, 18 on board the International Space Station. 18 days. Now this wraps up a very significant portion of the mission, but it's not entirely over. We still have a few medical checks to go, and then in addition to that, the AX-4, all the research done on the AX-4 mission is all going to be in a world of post-processing, analysis, assessment, and that's all part of it, as well as crew debriefs. So, following after crew egresses the spacecraft and gets good medical checks, at that point we'll be getting the crew back home, and then continuing the final, we'll call it terrestrial-based operations of the That's AX-4 right. mission. I guess it's more of the end of the space-facing portion. இன்னும் சில நிமிடங்களில் சுதான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள்